நாமினேஷன்ல இருக்கிற உட்கார உங்க பெயர் போட்ட பொம்மை இல்லாத வீட்டை விட்டு வெளியேறுவார். இந்த எலிமினேஷன், அதாவது இந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கான அந்த ஆளை சொல்றதுக்கு டெக்னிக்கல் டீம் ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணி புதுசா செய்யறாங்க. அதன்படி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போவது யாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல போறாரு. அதுக்கு கடைசி அந்த நாமினேஷன்ல இருக்க 4 பேர் யாரு, அவங்க எல்லாரும் வரிசையா உட்காருங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. அதை பார்த்துட்டு சரி விஜய் சேதுபதி இன்னைக்கு யாரும் சொல்லிடுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்ல போறது கிடையாது, பிக் பாஸ் உங்களுக்கு அறிவிப்பாரு அப்படின்ன உடனே நம்மளுக்கு சாக்கா சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பண்றாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. உடனே பிக் பாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு ரஞ்சித், ஆனந்தி, சாச்சனா, சிவகுமார், நீங்க 4 பேர் என்ன பண்றீங்க, ஆக்டிவிட்டி ரூமுக்கு போங்க. அங்க அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை கேம் விளையாண்டப்ப அந்த ஒரு பால் பிட் வச்சிருந்தாங்களே, அதுக்குள்ள நிறைய பொம்மைகள் இருக்கும். அதுல உங்க பேர் பொறிக்கப்பட்ட பொம்மை இருந்தது அப்படின்னம்னா நீங்க சேவ்டு. ஒருவேளை அந்த பொம்மை இல்ல அப்படின்னம்னா நீங்க இந்த கேமை விட்டு வெளியேற்றப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுல சாச்சனா, ஆனந்தி, ரஞ்சித், சிவகுமார் எல்லாம் நிறைய பொம்மையை தேடுறாங்க. தேடுறப்ப சில பொம்மை பேர் போட்டு வந்திருக்கு. அதுல சாச்சனா பொம்மை வந்துருச்சு, ஆனந்தி பொம்மை வந்துருச்சு. யார் பொம்மை இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் பொம்மை இல்ல. அவர் தான் இந்த வீட்டை விட்டு வெளியேற போறாரு. அதுல எந்த மாட்டு கருத்துமே கிடையாது. ஆனா இதை விட மோசமா விளையாண்டாங்களா அந்த வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்யறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒயில் கார்டு என்ட்ரில இருந்து வந்தவங்க தொடர்ந்து 3 வீக்கா வெளியேறி போயிருக்காங்க. அப்பனா ஒயில் கார்டு என்ட்ரியை எதுக்குள்ள கொண்டு வந்தீங்க, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இருக்கிற பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே சூப்பரா விளையாடுறோம், ஒயில் கார்டு தான் வந்தவன் சரியா விளையாடல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம சிவகுமார் இந்த வாரம் தான் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சோடனே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப சுவாரஸ்யமான சில நிகழ்வுகள் நடக்குது. 2 விஷயம் விஜய் சேதுபதி ரொம்ப காட்டமா அட்ரஸ் பண்றதா தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல ரயான், ராணவ், ஜெஃப்ரி இவங்க 3 பேர் மாத்தி அடிச்சுக்கிட்டாங்களே, அந்த விஷயத்த ரொம்ப காட்டமாவே நீங்க பண்ணது தப்பு தான், இங்க கேம் விளையாட தான் வந்திருக்கீங்க, அடிதடி சண்டைக்கு வரல அப்படின்ட்டு ரொம்ப காட்டமாவே விஜய் சேதுபதி எச்சரிக்கிறாரு. அதுவும் ரயானையும் ஜெஃப்ரியும் வச்சு செய்யறான்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஜெஃப்ரி எல்லாம் ஒரு கூடையே கொடுத்துட்டா ராணவுக்கு, அந்த அடி அடிச்சான். அது மட்டும் இல்லாம இந்த திருட்டு பிரியாணி விஷயம் ஒரு 3 வாரமா விஜய் சேதுபதி பேசல அப்படின்னு சொல்லி இருந்ததுக்கு இன்னைக்கு அந்த திருட்டு பிரியாணி விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. முக்கியமா அருணை ஏதோ சுட்டி காட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிவகுமார் எவிக்ஷன் கரெக்டானா இல்லனா அதுக்கு பதில் வேற யாரா போயிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுச்சுன்னா அது யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.